சிம்பிளான டிசைனர் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். 7 இன்ச் நீளம் 3 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதை 2 பாக்ஸாக வர மாதிரி நடுவில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. வாட்டர் கேன் மூடியோட 3/4 பாகத்தை மார்க் பண்ணி கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச் தையலுக்காக அளவு போட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் இருந்து நான் போடுற மாதிரி இந்த லைன் போட்டுக்கோங்க. ஃப்ளவரோட ஹைட் வந்து 3.1 மார்க் பண்ணி சின்ன சின்ன கர்வ் மாதிரி ஒரு பூ டிசைன் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பூ அந்த எதில் டச் ஆகிற இடத்துல லைட்டாக அந்த கர்வை கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 கார்னருமே ஒரு சின்ன சின்ன கட்டு இந்த கர்வ் மாதிரியே கொடுத்து எடுத்துக்க போகிறோம். சாரியோட கலர் வந்து 3 கலரில் வருது. இந்த மாதிரி ஒரு வெந்தய கலரும் ஒரு ப்ளூ கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த 2த்தையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த டிசைனுக்கு இந்த பேட்டர்ன் வச்சு லைனிங் கிளாத்தில் அவுட்லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தைக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் என்ன பார்த்த மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே லைனிங் வச்சு தைக்கிறேன். ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தில் சென்டரில் லைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு உள்ளே இருக்க ரைட் சைடை வந்து வெளியே எடுத்துட்டு கையில் லைட்டாக நீவி விட்டிங்கன்னா அந்த பூவோட ரவுண்டு ஃபுல்லாகவே நீட்டாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஸ்லீவில் வச்சு தைக்கிறேன். ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லைனாக போட்டு அதில் பீட் ஒர்க் வந்து வச்சு தைச்சி முடிச்சிருக்கேன். இதுதான் வந்து அவுட்லுக். டிசைன் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்லீவுக்கும் பேக் பார்ட்லேயும் இந்த டிசைன் நான் வச்சு